கத்தார் டு மக்கா அண்ட் மதீனா த்ரூ ரோட் எப்படி போகணும்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு கார் உங்கள் நேமில் இருக்கணும். சவுதி விசா இல்லைனா உம்ரா விசா எடுத்துக்கணும். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கத்தார் பார்ட் கிராஸ் பண்ணவே 3 o'clock ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்கெட்ச் புக்ஸ், பென்சில், க்ரையான்ஸ், டாய்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் லன்ச் கொடுத்துட்டு கிட்ஸை தூங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரியாத்துக்கு போயாச்சு. ரியாத்துக்கு ரீச் ஆக நைட்டு 10 o'clock 11 o'clock ஆகிடுச்சு. ரியாத்தில் நைட் ஸ்டே பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரியாத் டு தாயிஃப் நைட் ரீச் ஆகிடுச்சு. தாயிஃபில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் குளிச்சுட்டு இஹ்ராம் ட்ரெஸ் போட்டுட்டு மீக்காத்துக்கு போகணும். அங்கே தொழுதுட்டு கிளம்பணும். ஏர்லி மார்னிங் கிளம்புங்க அண்ட் மார்னிங் எதுவுமே சாப்பிடாமல் கிளம்புங்க. ஈவன் மில்க் ஆர் வாட்டர் எனிதிங் எதுவுமே சாப்பிடாதீங்க. பிகாஸ் மீகாத் டு ஹரம் போகிற ரூட்டு நிறைய பென்ஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு வாமிட் வரலாம். ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேணால் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு ரெடி பிரேக்ஃபாஸ்ட், பிரெட், சாக்கோஸ், லாங் லைஃப் மில்க் அந்த மாதிரி கையில் எப்போவுமே வச்சுக்கிட்டா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்கா ரீச் ஆகிட்டு புக் பண்ணின ஹோட்டலில் லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு நேராக மஸ்ஜிதுக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் உம்ரா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வர ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.